தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 பேர் 4 முனை போட்டியாக எதிர்கொள்ளப் போகிறார்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். இந்த 4 பேரில் யார் முதல்வர் நாற்காலியை தொடப்போகிறார், அதில் அமரப்போகிறார் என்பதை ஒரு சிறிய கண்ணோட்டத்தை நாம் காண்போம். வணக்கம். இது உலகன் மீடியா. 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறோம், இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எப்படி அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை சிந்திக்கலாம். கிட்டத்தட்ட தமிழகத்தை பல தலைவர்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இன்றைய வரைக்கும் அப்படி ஆட்சி செய்தாலும் தமிழகம் முழுமையாக ஒரு வெற்றியோ ஒரு வளர்ச்சியோ இங்கு அடையவில்லை. தமிழகத்தில் இன்னும் குடிசை வீடுகளில் வாழக்கூடியவர்கள், ஓட்டு வீட்டில் வாழக்கூடியவர்கள், வீடு இல்லாமல் தெருக்களிலே வாழக்கூடிய மக்கள் இன்னும் தமிழகத்தில் கையேந்தி உணவுக்காக கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தமிழகத்தில் இங்கே இருக்கிறது. இங்கே எத்தனை பேர் தமிழகத்தை ஆட்சி செய்கிறார்கள், அதை செய்வோம், நாங்கள் இதை செய்வோம், இப்படி செய்வோம் என்று சொல்லி மாறி மாறி வாக்குறுதிகளை அள்ளி இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவுடன் எதுவுமே செய்யாமல் தன்னையும் தன்னை குடும்பத்தையும் தன் சார்ந்திருக்க கட்சிக்கும் வருவாயை ஈட்டும் வகையிலே திட்டங்களை அறிவிப்பது, அதை செயல்படுத்துவது தான் இவருடைய கொள்கை. தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு சில தலைவர்கள் முயற்சி செய்தாலும் அது தோல்வி அடைந்திருக்கிறது. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இந்த திராவிட அரசியலினுடைய ஒரு மாயை. அவர்கள் இங்கே மக்களுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்களை திசை திருப்பி குடிக்க வைத்து இலவசங்களை 100, 200, 300 கொடுத்து அவர்களை பிச்செடுக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த திராவிட கட்சிகள் தள்ளிவிட்டது. குறிப்பாக தமிழகத்தை மாற்றவும் தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக திரு விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பதாகவே தான் நடித்து கொண்டிருக்க வேளையில் அநேக ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய நிலங்கள், வீடுகள், மிஷின்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை, நலத்திட்டங்களை அள்ளி இறைத்தவர் திரு கேப்டன் அவர்கள். அரசியலுக்கு வருவதற்கு முன்பதே மக்களுக்கு சேவை செய்தவர். இன்னும் அவர் அந்த படப்பிடிப்புக்கு போகிற இடங்களை பார்த்து இன்னும் இந்த மக்கள் இப்படி தான் இருக்கான்னு சொல்லி அவர் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட அன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி இருந்த காலத்தில் அவர்களை எதிர்த்து அவர்கள் இடத்திலே போய் நான் கட்சி ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி கட்சி ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்று கூட சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த தமிழகத்தை மாற்ற வேண்டும், தமிழகத்தை மக்களுக்கு அநேக சேவை செய்ய வேண்டும், உயர வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த கட்சியை ஆரம்பித்தார். தனியாக நின்று ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் அவர் வேட்பாளர் இருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் அவரை ஆதரிக்கவில்லை. அவர் மட்டும் விருதாச்சலம் தொகுதியில் ஜெயித்து எம்எல்ஏவாக போகிறார். அதற்கு பின்பதாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கு தேவையான எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பு கூட்டணி வைத்து ஒரு சூழ்ச்சிக்கிலே அவர் அடைக்கப்பட்டு கூட்டணி வைக்கப்பட்டு மக்கள் முதல்வர் வேட்பாளராக அன்றைய மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகள் மக்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குறார்கள். அந்த கூட்டணியும் அவர் தோல்வியிருக்கிறார். பின்பு அதற்கு அப்புறமாக அவர் எப்படியாவது இந்த அரசியலிலிருந்து ஓரம் கட்ட விரும்புவதற்காக பல சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது.
அதிமுக கட்சியில் சேர்ந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராகிறார். அவர் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாலும் அதிமுகவுக்கு அடிபணியாமல் அதிமுக செய்கிற தவறுகளை சுட்டி காமித்தார். அது சட்டமன்றத்திலே நடந்த அந்த விவாதத்தை நாம் பார்க்குறோம். உடனே இவரை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் கூட இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள். கிட்டத்தட்ட அதில் நொந்து போய் எனக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்தார். அந்த அளவிற்கு அவரை எப்படி அழிக்கணும், ஓரம் கட்டணும் என்று சொல்லி பத்திரிகையாளர்களும் அவர் கேட்காத கேள்வியை கேட்டு ஒரு கேள்விக்குறியாக்கி அவரை ஒரு 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 மோசமான நிலைமைக்கு தள்ளிவிட்டார்கள். உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனை சென்றார். கடைசியில் அவர் இந்த மக்களை விட்டு பிரிந்தார். நல்ல ஒரு மாமனிதர். இந்த தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் நல்ல மனிதனை இழந்துவிட்டது. அவர் இறப்புக்கு பல கோடி மக்கள் போய் கண்ணீரின்றி செலுத்தினார்கள். நல்ல ஒரு மனிதனை இழந்துவிட்டோம் என்று சொல்லி அதற்கு பின்பாக இந்த மக்கள் யோசித்தார்கள். அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் நாம் இழந்துவிட்டோம். அதே போல்தான் இன்றைக்கு நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியை ஒருங்கிணைத்தார். அவரும் இதுவரையிலும் தனிச்சையாக கூட்டணி இல்லாமல் அவர் சட்டமன்ற தேர்தலாகட்டும் பாராளுமன்ற தேர்தலாகட்டும் எதிர்கொண்டிருக்கிறார். யான் இலவசம் தரமாட்டேன், நான் இலவசமான கல்வியை தருவேன், இலவசமான மருத்துவத்தை தருவேன், தரமான குடிநீர், தடையில்லா மின்சாரம், ஆடு மாடுகள் விவசாய நிலங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நான் செய்து தருவேன். எனக்கு ஜாதி மதம் பார்த்து போடுற வாக்கு எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி அவர் தேர்தல் நின்றார். ஆனால் 4 முறை 5 முறை 4 முறை நின்றாலும் அவராலும் ஒரு எம்எல்ஏ கூட வர முடியலை. இந்த மக்களுடைய மனநிலை இலவசம் ஒன்றை இந்த திராவிட கட்சிகள் புகுத்து விட்டார்கள். அதில் இருந்து இந்த மக்கள் வெளியே வரப்போவது கிடையாது. கேட்டீங்களா? அதே போல் இப்பொழுது நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்திற்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இவர் நடிகராக இருக்கிற பொழுது இந்த மக்களுக்கு செய்தாரா செய்யவில்லையா அது தெரியாது, செஞ்சிருக்கலாம், அது கூட தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இவர் கட்டிருக்க முயற்சி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பிரச்சாரத்திலே நல்ல வரக்கூடிய ஒரு டயத்தில் கரூரில் மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். அது சூழ்ச்சியால் ஏற்பட்டதா இல்லை வேண்டுமென்று செய்யப்பட்டதா, அது இங்கே நடந்த சம்பவத்தை பற்றி தான் தெரியும். ஆனாலும் அவரும் பல இன்னல்களை இப்போ நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறார். அவரையும் எப்படியாவது அரசியலிருந்து ஓரம் கட்ட வேண்டும். ஆனால் இதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இதை தாக்கு பிடிப்பாரா இல்லை ஓரங்கட்டப்படுவாரா? ஏனென்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு மனிதர் ஜாம்பவன் திரு கேப்டன் அவர்களையே இங்கே ஓரங்கட்டிய கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம், இந்த மக்கள், தமிழக மக்கள். ஆனால் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இந்த மக்கள் இருப்பார்களா என்று எனக்கு கண்டிப்பாக தெரியவில்லை. நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா புதுச்சேரியில் நீண்ட நாளைக்கு அப்புறமாக புதுச்சேரியில் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அங்கு மக்கள் திரளாக கூடி வந்திருக்கிறார்கள். அந்த புதுச்சேரி அரசு தேவையான அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை அங்கே உறுதி செய்திருக்கிறது. உண்மையிலேயே புதுச்சேரி அரசு ஒரு திறமையான அரசு. அதே போல் விஜய் அவர்கள் ஒரு சில பரப்புரை செய்கிற பொழுது இன்னும் இந்த மக்களுக்கு தேவையானது என்ன, ஒரு மாவட்டத்துக்கு சென்று பேசுகிற பொழுது இந்த மாவட்டத்தில் என்ன குறை இருக்கிறது, அங்கு என்ன தொழிற்சாலை இருக்கிறது, செய்யப்படாத திட்டங்கள், நிறைவேற்றப்படாத திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா என்றதை அறிந்து அதை ஆராய்ச்சி செய்து அதை எடுத்து அவர்கள் அங்கே பேச வேண்டும். அந்த மாவட்டத்துடைய மக்களுடைய மனநிலை என்ன,
அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இவர் முதலாவது புரிந்து கொண்டு அங்கே சென்று பரப்புரை செய்தால் இன்னும் இவருக்கு மிக ஒரு பலமாக இருக்கும். இவர் பேசுகிற பொழுது இன்னும் இவர் அந்த திமுகவே சாடியே பேசி கொண்டிருக்கிறார், இல்லை மோடியை சாடியே பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களுடைய பிரச்சனையே இவர்கள் இன்னும் எடுத்துரைக்காமல் அந்த பரப்புரையில் பதிவு செய்யாமல் வந்துருக்கிறார். விஜய் அவர்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா இப்போ நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வர்றீங்க, அந்த மாவட்டத்தில் என்ன பெரிதாக இருக்கிறது? விவசாயம் இருக்கிறதா, தொழிற்சாலைகள் இருக்கிறதா, அந்த மக்களுக்கு பாதிப்படையக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கிறதா, அந்த மக்கள் ஏன் பின்தங்கி இருக்கிறார்கள், இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவைப்படுகிறது, இந்த அரசு இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறது, அந்த மக்களுடைய மனநிலையை கேட்டு அறிந்து அதை நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் பரப்புரை செய்யணும். இந்த மாவட்டத்திற்கு தொகுதிக்கு இதை செய்து தரணும்னு சொல்லி அவர்கள் செய்யவில்லை, நான் வந்தால் செய்வேன் என்று சொல்லி அதை நீங்கள் எடுத்து நீங்கள் பேச வேண்டும். ஏன்னா நீங்கள் ஒரு முதல்வர் வேட்பாளராக நீங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். வருகின்ற 2020 சட்டமன்றத்திலே நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெளியே வரணும். நீ இன்னும் போய் இந்த கட்சி செய்யலை, அந்த கட்சி, அது இவங்க 2 கட்சி செய்யலை என்பது மக்களுக்கு தெரியும். இவங்க 2மே எதுவுமே செய்யலை. அதிமுக திமுக போன்ற கட்சிகள் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் இன்னும் ஒரு அறியாமையில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்கள் பேச்சு ஒருவரை எப்படி பேச வேண்டும், மக்களிடத்தில் பேச வேண்டும், ஒரு பொதுக்கூட்டங்களில் பேச வேண்டும் சொன்னால் அவர்கள் கற்றுக் கொடுங்கள். இன்னும் அவர்களுக்கு பலர் தெரியாமையே இருக்கிறது. முதலாவது நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு கொள்கை கோட்பாடு என்ன என்பதை முதலாவது உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் உங்களுடைய நிர்வாகிகளுக்கும் உங்களுடைய தொண்டருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம்தான். ஒரு மொபைல் ஒன்று இருக்கிறது. இந்த மொபைல் வாங்குறோம் என்று சொன்னால் அந்த மொபைலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மெமோ இருக்கிறது, என்னென்ன மெனு இருக்கிறது, அதில் வாட்ஸ்அப் இருக்குதா, ஃபேஸ்புக் இருக்குதா, அது சார்ஜ் நல்லா நிற்குமா, நல்லா பேச நான் கேட்குமா, இப்படி அதை நான் வாங்குகிற பொழுது அதை எல்லாம் தெரிந்து கொண்டு தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ இங்கே இல்லைன்னு சொன்னால் ஒருவர் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த மொபைல் விவோ சாம்சங் இந்த போன்ற மொபைல் நல்லா இருக்குது, நல்லா சார்ஜ் நிற்கி, நல்லா பேசலாம், இப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் அவர்கள் அதை நினைத்து வாங்குவார்கள். அப்போ தாவேக்கா இப்போ ஒரு இடத்துல போய் தொண்டர்கள் ஓட்டு போடுங்கள், எங்களுக்கு தாவேக்கா வாங்குறேன்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் கேட்குற பொழுது அந்த கட்சியுடைய கொள்கை அவர்கள் சொல்ல வேண்டும், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது. அப்போ அந்த கட்சியுடைய கொள்கை என்ன, நான் எதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்வது நீங்கள் அங்கே சொல்ல வேண்டும். அப்போ உங்கள் கொள்கை கோட்பாடை நீங்கள் முதலாவது அறிவிக்க வேண்டும். அதை நீங்களும் தெரிந்து கொள்ளும், கட்சியும் தெரிந்து கொள்ளும். இன்னொரு விஷயம், நீங்கள் 2026 பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள போகிறீங்க. ஆனால் இங்கே எல்லாருமே எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இலவசம் ஒன்று. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, என்ன செய்யலாம் சரி, இன்றைக்கு இந்த மக்கள் இலவசம் என்ற ஒன்றை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஏற்கனவே டிவி கொடுத்தாச்சு, மிக்சி கொடுத்தாச்சு, கிரைண்டர் கொடுத்தாச்சு, தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாச்சு, லேப்டாப் கொடுத்தாச்சு, சைக்கிள் கொடுத்தாச்சு, அப்புறம் நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் கொடுத்தாச்சு, வீடு கட்டி கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் அங்கே செஞ்சாச்சு. நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இலவசமாக என்ன அறிவிக்க போகிறீங்க? ஏன்னா இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் இலவசத்தை ஒன்றே அறிவிக்க வேண்டும். இது தமிழக மக்களுடைய கலாச்சாரமாக மாறிவிட்டது. அதே போல் அதிமுக ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள், திமுக வந்தார்கள். மாதம் குடும்ப இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். இந்த திட்டம் இப்போ அமோகமாக தமிழகம் எங்கும், அதுவும் முக்கியமாக கிராமப்புறத்தில் நீங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக தான் ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா நமக்கு 1000 ரூபா பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மைக்கு கற்றுக்கிட்டார்கள். அதே போல் ஆண்களுக்கு டாஸ்மார்க்கில் திறந்துவிட்டு எல்லாம் பிடிச்சி எல்லாம் மண்டை எல்லாம் மழுங்கி மூளையெல்லாம் செம்பி போட்டோம், ஒரு சுயநலம் இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. கேட்டிங்களா? அப்போ இந்த மக்களுக்கு இலவசத்தை நீங்கள் என்ன அறிவிக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் ஒன்று இருக்குது,
ஆனால் நீங்கள் ஒரு ஒரு யுக்தியை கையில் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? என்னோட கூட்டணி வைத்தால் ஆட்சியில் பங்கு என்று சொன்னீர்கள். அது தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பை நீங்கள் இது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பலம் தான். ஏன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், தேமுதிக, இன்னும் பல கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு ஏற்கிறார்கள். இப்போ அவர்கள் உங்கள் கூட கூட்டணி சேரலாம். இப்போ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. என்ன சொன்னால் நீங்கள் அமைச்சரை பதவி கொடுப்பீங்க, அதுக்காக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு உங்களோட கூட்டணி செய்தவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதுக்கு அவர் பலன் இருக்கிறது. இந்த மக்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அமைச்சர் பதவி கொடுப்பீங்க, ரைட்டு. ஓட்டு போடுற மக்களுக்கு என்ன பலன்? ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, என்னுடைய ஒரு சின்ன ஐடியா கேட்டிங்களா? இப்போது திமுக அவர்கள் மாதம் 1000 ரூபா கொடுத்துருக்காரு கேட்டிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, இல்லத்தரசிகள் பூரா மாதம் 10,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில், அது பார்த்திங்கன்னா 1000 ரூபா 15ஆந்தேதி 17ஆந்தேதி ஏறுது. நீங்கள் மாதம் 1ஆந்தேதி ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா ஏறுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிங்க கேட்டிங்களா? கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கூட்டணியே தேவையில்லை, சுயேட்சையே நீங்கள் சுயேட்சையாக நீங்கள் தனியாக நின்று 234 தொகுதியில் நீங்கள் அடித்து வரலாம். 10,000 ரூபா தைப்பொங்கலுக்கு 5,000 ரூபா வேஷ்டி சட்டை, ராம்ராஜ் வேஷ்டி சட்டைன்னு சொல்லுங்கள். மக்கள் அழகாக அவங்கள தூக்கி நாற்காலில் கொண்டு அவங்களே வச்சுருவாங்க. சரி, இவங்களுக்கு சொல்லிட்டீங்க, அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி? அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அரசு காவல்துறை இருக்கிறது, மின்சாரத்துறை இருக்கிறது, ஆசிரியர் இருக்கிறார்கள், அப்புறம் இன்னும் பல துறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் போக்குவரத்து துறையில் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன? தீபாவளிக்கு போனஸ் உங்களுக்கு 30% உங்களுக்கு போனஸ். அது திமுக நிப்பாட்டிய அந்த பென்ஷன் சம்பளத்தை உங்களுக்கு மீண்டும் நாங்கள் தருவோம், மீண்டும் தந்துடுவோம், அறிவிங்க. இப்போ ஒருத்தர் நான் மாதம் 30 ரூபா வாங்குறாரு அப்படின்னா அவர் 60 வருஷம் போட்டுக்காங்க. அந்த 60 வருஷத்துக்கு என்ன சம்பளம் வாங்குறாரு, அந்த இதை அப்படியே டபுளாக கொடுத்துருங்க. ஆமாம், அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கு போட்டுருவாங்க கேட்டிங்களா? ஏன்னா இந்த மக்களுக்கு இலவசம் ஒன்று வேணும் கேட்டிங்களா? அவங்க கத்தரிக்காய், தக்காளி, அரிசி, பருப்பு, எண்ணெய் இது எல்லாம் உயர்ந்தாலும் சரி, டீசல் உயர்ந்தாலும் சரி, தண்ணி வரலனாலும் சரி, கரண்டு இல்லைனாலும் சரி, ரோடு சரியாக போடனாலும் சரி, இவங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாம். எங்களுக்கு தேவை இலவசம். எங்களுக்கு இலவசம் கொடுங்க, நாங்கள் ஓட்டு போடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டீசல் விலையை ஏற்றுங்க, டிக்கெட்டு விலையை ஏற்றுங்க, பால் விலையை ஏற்றுங்க, எண்ணெய் விலையை ஏற்றுங்க, காய்கறி விலையை ஏற்றுங்க, எதானாலும் ஏற்றுங்க. எங்களை பற்றி கவலையே இல்லை. எங்களுக்கு தேவை இலவசம், இலவசம், இலவசம். தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக வருவாரா? கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.